ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில கொஞ்சம் லேட்டா தான் எழும்பினேன். எதுக்கு லேட்டா எழும்பினேங்க காரணத்தை பிறகு சொல்றேன். இருக்க டைம் அனுசரிச்சு நானே ஒரு மெனுவையும் சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லஞ்சுக்காக சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி கோதுமை மாவுல உப்பும் தண்ணியும் விட்டு மிக்ஸ் பண்ணி ஃபைனலா கொஞ்சம் தேங்காயும் விட்டு நல்ல சாஃப்ட் டோவா மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சுட்டேன். சப்பாத்தி கூட தொட்டுக்கிட்டதுக்கு பருப்பும் சுரைக்காவும் வச்சு கூட்டு வைக்க போறேன். துவரம் பருப்பு கழுகி குக்கர்லயும் சேர்த்துட்டு இது கூட தோலை நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கிற சுரைக்காய், தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, மஞ்சள் பொடி, சீரகம், காயப்பொடியும் சேர்த்து லைட்டா ஒரு மிக்ஸும் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வேக வைக்கேன். ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு தேங்காய் நெய்ல கடுகு, வத்தல், கருவேப்பிலையை தாளிச்சு உள்ள சேர்த்துறதே. சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு பருப்பு கூட்டும் ரெடி. இது கூட பன்னீரையும் காரசாரமா ஃப்ரை பண்ணிடலாம். என்னோட ஃபேவரட்டான RS சிக்கன் 65 மசாலாவையும் உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு பன்னீரை தவால ஃப்ரை பண்ணி எடுத்துருதேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த சிக்கன் 65 மசாலாவை பத்தி கேட்கீங்க. இது எங்க ஊர் பக்கத்தூர்ல தான் ரெடி பண்றாங்க. இங்க இருக்க லோக்கல் கடைகள்ல எல்லாத்துலயும் கிடைக்கும். நீங்க இந்த மசாலாக்கு பதிலா உங்களோட ஃபேவரட்டான சிக்கன் 65 மசாலாவை இதுல சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இப்ப பன்னீர் 65யும் ரெடி. இன்னைக்கு காலையில எலும்பு ஏன் லேட் ஆச்சுன்னா, நேத்து வரை நல்லா தான் வெயில் அடிச்சுட்டு இருந்து காலையில எதிர்பார்க்காம நல்ல மழை. அந்த குளிர் அடிச்ச அலாரத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 2 நிமிஷம் படுப்பேமேன்னு படுத்தேன். நல்லாவே தூங்கிட்டேன். 6:15க்கு தான் முழிச்சு வந்து வேலையை பார்த்துருக்கேன். நான் தாங்க லேட்டு. பிள்ளைங்க கரெக்ட் டைமுக்கு எழும்பி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை சப்பாத்தியா பரத்தி எடுத்துருதேன். நான் என்னைக்கெல்லாம் சப்பாத்தி போடுறனோ அன்னைக்கெல்லாம் நீங்க கேட்குற ஒரே கொஸ்டின், இந்த மிக்சிங் பவுல் எங்க வாங்கினீங்க? இந்த மிக்சிங் பவுல் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. சென்னை போயிருக்கும் போது ஒமேகால இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட டீட்டெயிலையும் இது கூட என்னென்ன வாங்கினேங்கிறதையும் ஒரு லாங் வீடியோவாவும் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலோட லாங் வீடியோல செக் பண்ணி பாருங்க. அப்போ எனக்கு இதுக்கு கொடுத்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சாலும் இப்போ வரை எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க சப்பாத்தியும் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாப்பிளை சம்பா அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப அதை கஞ்சி வச்சிடலாம். ஊற வச்சிருந்த அரிசியை மிக்ஸி ஜார்லயும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு 1 பாதிமா உடைச்சு எடுத்து அதை அப்படியே குக்கருக்கும் மாத்தி அரிசி வேகிற அளவுக்கு தண்ணியை விட்டு குக்கரை மூடி வேக வைக்க 4 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருதேன். சூப்பரா மாப்பிளச்சம்பா அரிசியில கஞ்சும் ரெடி. கொஞ்சம் வறுத்த கடலைய தோலை நீக்கிட்டு இது கூட சேர்த்து பிள்ளைங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்துட்டேன். 10 மணி ஸ்நாக்ஸுக்கு பழங்கள் தான். கிரேப்ஸை கழுவி எடுத்திருக்கேன். ஆப்பிளையும் கழுகி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன ஆப்பிள் தான். இது கூட ஆரஞ்சு, கொஞ்சமா கிரேப்ஸும் எடுத்து வைக்கேன். கொஞ்சம் மிக்ஸ்டு ஃப்ரூட்டா இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற லஞ்சையும் அப்படியே பாக்ஸ்லையும் பேக் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம்.